ஹலோ மக்களே, எல்லாருமே தைப்பூசம் விரதம் 48 நாள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் எப்படி தைப்பூசம் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தைப்பூச விரதத்துக்கு 48 டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் மட்டும் பத்துமா? அது மட்டும் எப்படி பத்தும்? நீங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் எடுத்துக்கோங்க, பழனிக்கு நடந்து போகிறவங்களா இருக்கட்டும், டெய்லியும் எல்லோரும் சேர்ந்து பஜனை பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளும் 48 நாள் மாலை மட்டும்தான் போடலை, முருகனுக்காக ரொம்பவே விரதம் இருக்கும். அப்போ நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும் விரதம் இல்லை, அதோட டெய்லியும் முருகருக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். நானும் அப்படி தான். டெய்லி ஈவினிங் ஆயிரும், என்ன தான் மார்னிங் நான் குளிச்சாலுமே ஈவினிங் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் சாமி ரூமுக்குள்ளே போவேன். எல்லார் வீட்லேயுமே இப்போ வேல் இருக்குது, குட்டி குட்டி முருகர் சிலை இருக்குது, நம்ம வீட்லேயுமே இருக்குது, எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வேலும் சிலையும் இருக்குது. விரதம்னு இல்லை, நான் டெய்லியுமே அதுக்கு அபிஷேகம் பண்ணி தீபாரதனை காட்டுறது தான். ஸோ இப்போ விரதம் இருக்கேன்னு சொல்லுவா வேணும், டெய்லி ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசம் நல்லா நின்று முருகரை பார்த்து கண்ணுட்டு கண்ணு பார்த்து அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி முடிச்சுடுவேன். அதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஊதிபத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு உட்காந்து வேல்மாறல் படிப்பேன், அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாமி ரூம் விட்டு வெளியே வருவேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அன்னதானங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளால் போயிட்டு காசு கொடுத்து பண்ண முடியலனாலும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு காக்கா இருக்கும், நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்ஸ் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு கொடுக்கலாம். கண்டிப்பாக அது நம்மளால் முடியும். அது நம்மளால் முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி நம்ம வீட்டில் சமைக்கிறோம், அதில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து நாய்க்கோ இல்லை காக்கைக்கோ இல்லை ஏதோ ஒரு மாடு ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொடுத்தாலுமே அதுவுமே அன்னதானம் தான். ஸோ அந்த மாதிரி நான் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரியும் பண்ணுங்க. நம்ம ஒரு நாள் சாப்பாடு வச்சிட்டாலே அது இப்போ நம்மளை டெய்லி தேடி வரும். அது சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரியும் பண்ணுங்கள். ஸோ அன்னதானங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம காசு கொடுத்து நிறைய அதெல்லாம் இல்லைனாலும் மனசார இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது, எறும்புக்கு சுகர் வைக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணாலே கண்டிப்பாக முருகர் பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். விரதத்தோடு சேர்ந்து இதுவும் பண்ணும்போது முருகருடைய மகிழ்ச்சி. 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாம டெய்லி முருகருக்காக 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாட்டு பாடி வேல்மாறல் படித்து நம்மளால் சுற்றி இருக்க குட்டி குட்டி உயிரினத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க சாப்பாடை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி முருகருக்கு நம்ம மேலே பிடிக்காம இருக்கும், நம்ம கேட்டது கொடுக்காம இருப்பார். அது மாதிரி ரொம்ப பேசாமல் அமைதியாக இந்த 48 நாளை நீங்கள் விரதத்தை முடிங்க. இப்படி தான் நான் இருக்கேன்.